ஒரு பிள்ளை கிருபையை இழந்து போக பெற்றோர்கள் எந்த விதத்திலெல்லாம் காரணமாக இருக்கிறார்கள். எரேமியாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எரேமியா 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலதுகையின் முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் அதில இருந்து உன்னை கலட்டி சொல்லுங்க, நீ முத்திரை மோதிரமாய் இருந்தாலும் கலட்டி எரிந்து போடுவேன். யோயாக்கீமுடைய மகன் யோயாக்கீன், அவனுக்கு இன்னொரு பேர் யெகோனியா. யெகோனியானா கர்த்தர் நிலைநிறுத்துவார்னு அர்த்தம். ஆனா ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? கோனியானா நிலை நிற்க மாட்ட அப்படின்னு அர்த்தம். யோயாக்கீமுடைய குமாரன் இவன். இந்த யோயாக்கீன் 3 மாதம் மட்டும் ராஜாவா இருந்தான். இந்த 3 மாதத்துல இவனை நேபுகாத்நேச்சார் கைது செய்து சிறையாய் கொண்டு போனான். இவன் ஏதாவது தவறு செய்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுதா அப்படின்னா, இவன் எந்த தவறும் செய்ததாக பைபிள் சொல்லல. பைபிள் இவனை ஒரு ஐடல் அப்படின்னு சொல்லுது. ஐடல்னா என்ன? அந்த 28ஆம் வசனத்தை பாருங்க. கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ கேள்வி கேட்கிறார். அவன் என்ன உடைந்த சிலையா என்ன அப்படிங்கிறார். அப்படின்னா ஐடல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உலகத்திலேயே அதிக சாதனை படைத்து அதிக மனிதர்களால் கவரப்பட்டவர்களுக்கு உலகம் கொடுக்கிற ஒரு அடையாளத்துக்கு பேர் தான் என்னது? ஐடல். இந்த ஐடல்ங்கிறது நிறைய ஃபுட்பால் பிளேயர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐடல்ங்கிற பேர் நிறைய இந்த பூமியில வாழ்ந்த பெரிய பெரிய தியாகிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஐடல் அவங்கெல்லாம் உலகத்தின் அடையாளம், உலகத்தில் சிறந்தவர்கள். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, இப்போ நம்ம ஊர்ல யாராவது ஒருத்தர் எடுத்துக்கொள்வோமே, ஒரு கபடி மேட்ச் நடக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கபடியில ஒருத்தர் இருப்பான், இருக்கிறதுல சிறந்தவனா இருப்பான். அவன் எங்க போனாலும் ஜெயிச்சுட்டு வருவான். அவனுக்கு பேர் ஊர் சொல்லும் ஐடல். ஏன்னா அவன் எங்க போனாலும் என்ன செஞ்சுட்டு வருவான்? ஜெயிச்சுட்டு வருவான். தோல்வி என்பது அவனுக்கு இருக்காது. அப்போ ஐடல் என்பது ஒரு தலை சிறந்தவனுக்கான அடையாளம். இந்த யெகோனியா, இந்த யோயாக்கீனை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் ஒரு ஐடல். அவன் உடைந்த சிலையா என்ன? கிடையாது. அவன் ஒரு ஐடல். அவன் அவமதிக்கப்பட்ட ஒரு பாத்திரம் போல இப்ப தள்ளப்பட காரணம் என்ன? அவ்வளவு பெரிய மகிமையானவன் யோயாக்கீனுக்கு சமமானவன் பூமியில கிடையாது. யோயாக்கீனுக்கு சமமானவன் குடும்பங்களில் கிடையாது. அவ்வளவு உன்னதமான ராஜா. கர்த்தர் சொல்றாரு, என் கையிலிருந்து உன்னை கலட்டி போடுவேன். என் கையிலிருந்து சொல்லுங்க, என் கையிலிருந்து கலட்டி போடுவேன். இப்படி சொல்ல காரணம் என்ன? நீ ஐடலா இருக்கிற நீ கழட்டி தூர போடுவேன்னு ஒரு பிள்ளைய பார்த்து கர்த்தர் சொல்ல காரணம் பிள்ளை அல்ல, பெற்றோர் செய்த தவறுகள் பிள்ளைகளுடைய நன்மைகளை கெடுக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபைகளை தடுத்து நிறுத்துவது நிறைய நேரங்கள்ல பெற்றோர் செய்த தவறுகள். அப்படி இவங்க பெற்றோர் செஞ்ச தவறு ஒரு 3 விதமான தவறை நான் சுட்டி காட்டுகிறேன். அதே எரேமியா 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாம போகிறதே வழக்கம். கோனியா அந்த யோயாக்கீனுடைய அப்பாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஏய், சிறு வயதிலிருந்து என் சொல்ல கேளாம போறதே உனக்கு வழக்கம். என் சொல்ல நீ ஒரு நாள் என்ன செஞ்சதில்லை, கேட்டதில்லை. நான் எத்தனை தரமோ சொல்றேன், நான் எத்தனை தரமோ எச்சரிக்கிறேன். இவங்கெல்லாம் யோசியாவின் பிள்ளைகள். அன்னைக்கு யோசியா தேசத்துல மிகப்பெரிய சீர்திருத்தத்தை உண்டாக்கின தேவ மனுஷன். அவன் பிள்ளைகளாக்கும் இவங்க எல்லாம். ஆனா இவனை பார்த்து கர்த்தர் சொல்ற, இவங்க அப்ப நல்லா இருந்தான், ஆனா நீ உன் சின்ன வயசுல இருந்தே என்ன செய்யல, எனக்கு கீழ்படியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய பிள்ளைகள் எப்ப கைவிடப்படுவார்கள் தெரியுமா? நம்முடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம்.
பெற்றோர்கள் தெய்வத்துக்கு கீழ்ப்படியலைன்னா பிள்ளைகள் நிச்சயமா என்ன செய்யப்படுவார்கள்? கைவிடப்படுவார்கள். பெற்றோருடைய கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் எப்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கணுமோ அதே போல பெற்றோர்கள் யாருக்கு பயந்து நடக்கணும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். யெகோனியா அந்த கோனியா பார்த்து சொல்றாரு, உன்னை என் வலதுகையின் முத்திர மோதிரமா இராதபடி எரிந்து போடுவேன், தப்பா நினைச்சுக்காத, உன் அப்பா செய்த பாவத்துக்கு நீ பரிகாரம் செலுத்தி தான் ஆகணும்னு கர்த்தர் சொன்னார். அப்போ இந்த பிள்ளை இவன் ஒரு ஐடல், தேசத்துல உயர்ந்தவன், தேசத்துல பெரியவன், தேசத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆனா பிரயோஜனம் இல்லாம செத்து போகிறான். பாருங்க, போன வாரம் ஒரு பையன் செத்து போனானே திருநெல்வேலியில. நிறைய சாதனை படைச்சிருக்கிறான், நிறைய பட்டம் வாங்கியிருக்கிறான், 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான், நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்கிறான். ஆனா ஒரு லவ்ல உயிரை இழந்துட்டான். வேற ஜாதி பொண்ணை லவ் பண்ணதுனால அவனை வெட்டி கொண்டுட்டாங்க. அவர் ஐடல். அவன் தேசத்துல, அவன் பட்டணத்துல, அவன் குடும்பத்துல ஐடல். ஆனா அவன் விழுந்து போனான், உடைஞ்சு போனான், அவமதிக்கப்பட்டு போனான். 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், அத்தனை கோல்டு மெடல், இனி என்ன செய்யறது? பிரயோஜனமே இல்லை. அப்ப இந்த பிள்ளை விழுந்து போக காரணம் என்ன? இந்த பிள்ளைகள் சாக காரணம் என்ன? இந்த குடும்பங்கள் இப்படி அழிய காரணம் என்ன? கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் கவனமா இருக்கணும். வாலிப நாட்களில் பிள்ளைகளை இழப்போமானால் அது பெற்றோருடைய மிகப்பெரிய பங்கு. ஏன்னா அவன் ஐடலா வளரக்கூடியவன். நீங்க நினைக்கிறீங்க பிள்ளைக்கு திறமல்ல நினைக்கிறீங்களா? இந்த பிள்ளைகளை திறமல்ல நினைக்கிறீங்களா? கிடையாது. அவங்க ஏரியால அவங்க கிங்கு தாங்க. அவங்க ஏரியாவில் அவங்க பெரிய ஆளு தான். அவங்க செய்யற வேலையை வேற ஒருத்தர் செய்ய முடியாது, செய்ய தெரியாது. அவங்களுக்கு திறமை இருக்குது, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை கையில கொடுக்கும் போதுதான் தெரியும் அவங்களுக்கு திறமை இருக்கா இல்லையான்னு. எல்லாத்துக்கும் திறமை இருக்குது. ஆனா இந்த பிள்ளைகள் விழுந்து போவார்கள். ஆனால் அதுக்கு முழு பொறுப்பு யாரை சாரும் தெரியுமா? பெற்றோர். ஏன் இந்த யோயாக்கீம் யாருக்கு கீழ்ப்படியல? பேசுங்க, யாரு கீழ்ப்படியல? கர்த்தரு கீழ்ப்படியல. பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். என் பிள்ளை அழியுத, என் பிள்ளை விழுதுன்னு அழுறீங்கல்ல, நான் சொல்ற 3 காரியத்தை இன்னைக்கு போய் ஜெபம் பண்ணுங்க. நான் எதுல ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியலன்னு கேளுங்க. உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை கட்டி எழுப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் எதுல கீழ்ப்படியலன்னு கேளுங்க. வாலிப பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. யோயாக்கீமுடைய கீழ்ப்படியாமை அவன் குடும்பத்தை அழித்தது. நம்ம இன்னைக்கு கீழ்ப்படியலனா இன்னைக்கு சாதாரண முடியாது, அது நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும். கவனமா இருக்கணும். இரண்டாவதாக, இந்த யோயாக்கீம் செய்த ஒரு தவறு, தீர்க்கதரிசியை கொன்னு போட்டான். யாரை கொன்னா? தன்னை எச்சரித்த தீர்க்கதரிசியை கொன்னா. எரேமியாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எரேமியா, என் மூஞ்சே பார்க்கப்படாதம்மா, பைபிள் எடுத்து பார்க்கணுமா? எரேமியான்னு சொல்லிட்டேன்ல, பைபிளை திருப்புங்க. எரேமியா 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். கீரியாத் யாரீம் ஊரான் ஆகிய செமயாவின் குமாரன் உரியா என்னும் ஒரு மனுஷனும் கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனாய் இருந்தான். அவன் எரேமியாவின் வார்த்தைகளுக்கு சரியாக இந்த நகரத்துக்கும் இந்த தேசத்துக்கு விரோதமாக யோயாக்கீம் ராஜாவும் பிரபுக்களும் அவன் வார்த்தைகளை கேட்டபோது ராஜா அவனை கொன்று போடும்படி எத்தனித்தான். அதை உரியா கேட்டு ஓடி போய் எகிப்தில் சேர்ந்தான். அப்பொழுது யோயாக்கீம் எல்லாத்தனையும் அவனோடு கூட வேற சிலரையும் எகிப்து வரைக்கும் அனுப்பினான். உரியாவை எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவனை யோயாக்கீம் ராஜாவிடத்தில் விட்டார்கள். அவன் பட்டயத்தாலே அவனை வெட்டி அவன் உடலை நீச ஜனங்களின் பிரேத குழி அண்டத்திலே எறிந்து விட்டான். யோயாக்கீம் செய்த காரியம் சாதாரணது அல்ல. அவன் குடும்பம் இப்ப உடைய காரணம், கர்த்தர் முத்திரை மோதிரமாய் இராதபடி தூக்கி எறிவன் சொல்ல காரணம், தன்னை எச்சரித்த தீர்க்கதரிசிய கொல்ல நினைச்சான். அவன் பயந்து ஓடிட்டான். ஓடினவனை ஆள் வச்சு துரத்தி அவனை வெளியே கொண்டு வந்து அவனை கொன்னு நீச ஜனங்கள் இருக்கிற பிரேத தண்டையில எரிந்து போட்டானா.
ஒரு பாவம் செஞ்சு அக்கிரமம் செஞ்சு தேசத்துல அசுத்தமா வாழ்ற ஒருத்தன் செத்தா எங்க விழுவானோ அங்க கொண்டு என்ன செஞ்சான், போட்டு வந்துட்டான். எவ்வளவு பெரிய வேதனை! தீர்க்கதரிசியை கொன்னு போட்டவன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இவன் ஐடல், இவன் பையன் ஒரு ஐடல், தேசத்துல சிறந்தவன். ஆனா சிறந்த இவனுக்குள்ள புத்தி செயல் இல்லாமல் கர்த்தர் இவனை அழிக்க காரணம் தகப்பன் தீர்க்கதரிசியை கொன்னு போட்டதுனால. தகப்பனும் தாயும் தீர்க்கதரிசிக்கு எதிராக இருந்ததுனால. ஐயா, பெற்றோர் புரிஞ்சுக்கோங்க, நம்மளை எதிர்க்கும் போது, நம்மளை கர்த்தர் எச்சரிக்கும் போது மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கலன்னா உங்க பிள்ளை ஐடலா இருந்தாலும் ஆண்டவர் தள்ளி விட்டுருவாரு. பிள்ளை ஐடலா இருந்தாலும் முத்தரை மோதிரமா இராதபடி தள்ளுவேன்னு சொல்றாரு. அப்போ பெற்றோர் செய்யற தவறு எப்படியெல்லாம் பாதிக்குது பாருங்க, பிள்ளைகளை பாதிக்குது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், பெற்றோர் புரிய வேண்டிய ஒன்று, நான் தீர்க்கதரிசிகளை அற்பமா எண்ணக்கூடாது. என்ன கர்த்தர் எச்சரிக்கிறாரா, ஊழியக்காரன் அற்பமா எண்ணக்கூடாது, என்ன பேசுகிற வார்த்தை அற்பமா எண்ணக்கூடாது. பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், கடிந்து கொள்ளுதல நீங்க ஒரு நேரம் அற்பமா என்னன்னா அடுத்து கர்த்தர் பேசுறதை நிறுத்துவார், அடுத்து கர்த்தர் எச்சரிக்கிறத நிறுத்துவார், உங்களை காப்பாற்றுவதை கர்த்தர் நிறுத்துவார். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று அவரை அவமதிப்பது, அவருடைய வார்த்தையை அவமதிப்பது. அவர் சொல்லும் போது கேட்கிறேன்னு சொல்லணும், நான் சொல்ல கற்றுக்கொள்றேன், நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லணுமே தவிர எதிர்த்து நிற்பதை கர்த்தர் ஒரு நாள் விரும்ப மாட்டார். எதிர்த்து நிற்கிறவன் பிசாசின் குணத்தை சார்ந்தவன். பெற்றோர் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நம்மளை உணர்த்தும் போது மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கணுங்க, ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் எச்சரிக்கிறார்ல, கர்த்தர் உணர்த்துறாருல, அப்போ மனம் திரும்ப ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்காமல் போவோமானால் நம்முடைய வாழ்க்கை விழுந்து போகும் என்பதை மறக்க கூடாது. கர்த்தர் நல்லவ. நீங்க வீட்டில் நல்ல சமையல்ல வல்லவன் அப்படின்னா வெளியில எந்த இடத்துல போய் விட்டாலும் உங்களால சாதிக்க முடியும். வீட்டிலேயே நான் அறகுறேன்னா வெளியில எங்க போனாலும் ஆட தெரியாதவளுக்கு தெரு தெரு கோணலும் பாலம். ஆட தெரியாதவா எது கோணலும் பாலம், தெரு கோணலா இருக்கு, இல்லைன்னா நான் ஆடி தலைகள் நின்றுப்பேன் பாலம். அப்போ ஆட தெரிஞ்சவா எவ்வளவு பெரிய கோணலான இடத்துல என்ன செஞ்சிருவா இல்லையா? இந்த சில பஸ் ஸ்டாண்டில் பாருங்க, அந்த பக்கம் ஒரு கயறு, இந்த பக்கம் கயரை கட்டி மேலே விட்டுருக்கோம். இந்த மாதிரி பிள்ளைகளை அது பாட்டுக்கு மேலே ஏறி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், கயரில் என்ன செய்யும், டான்ஸ் ஆடிட்டு இருக்கும். அவன் கீழே கொட்டடிச்சிட்டே இருப்பான், அந்த பிள்ளை மேலே கம்ப வச்சுக்கிட்டு அந்த ஒத்த கயரில் என்ன செய்யும், டான்ஸ் ஆடும், ஒத்த காலை தூக்கிட்டு நிற்கும், தலை கீழே நிற்கும், அது உள்ள உட்காரும், விளையாடும், வித்த காட்டும். அதை பார்க்குற எல்லாரும் 10 20 என்ன செய்வாவ, போடுவாவ. ஆனால் ஆட தெரியாதவா தெரு என்னவா இருக்கும் பாலாம், கோணலா இருக்கு, அதான் ஆட தெரியலாம் பாலாம். அப்போ வீட்டில் ஜெபிக்காதவன் ஒரு நாள் சபையில் என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. வீட்டில் ஆராதிக்கிறவன் சபையில் வந்து ஆராதிக்க முடியாது. வீட்டில் கர்த்தரை தேடாதவன் சபையில் வந்து கர்த்தரை தேட முடியாது. வீட்டில் குடும்பமாய் உட்கார்ந்து ஜெபிக்காதவன் கர்த்தரோடு வந்து உறவாட முடியாது. ஏன்னா வீட்டிலேயே ஜெபிக்கல. பொதுவா வரும்போது கர்த்தர் கிருபைகளை ஊற்றினாலும் ஜெபமாடாத. சில கன்வென்ஷனை பாருங்க, வீட்டில் உட்காந்து பார்த்து பாருங்க, பரிதாபமா இருக்கும். 1000 பேர் கூடி இருப்பாவ, அதுல வீடியோல காட்டுவான் தெரியுமா ஆட்கள் எல்லாம், அதுல முன்னாடி இருக்கிற 10 லயன் மட்டும் தான் ஜோமனும் தெரியுமா. இந்த ஜோமன்ற கேஸ்ல எங்க போய் உட்காரும், கன்வென்ஷன்ல பார்த்திருக்கீங்களா? 1000 பேர் உட்காரத்துல ஜோம் பண்ணணும், ஆராதிக்கணும் நினைக்கிற ஆட்கள் எங்க போகும் தெரியுமா, முன்னாடி சேர் தேடி போகும். அங்க 2 சேர் கிடக்கும். முன்னாடி இருக்க சேர் எப்பவுமே எம்டியா தான் இருக்கும். ஏன்னா அது ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வைத்த சேராக்கும். மற்ற எல்லாரையும் பாருங்க, முன்ன 50 சேர் ஃப்ரீயா இருந்தாலும் எங்க தான் உட்காருவாவ, பின்னாடி உட்கார்ந்து அவைகளுக்கு ஒரே ஜாலியா, அங்க சிரிக்கதான், அங்க பேசதான், அங்க சந்தோஷமா இருக்காதான், என்னவோ ஒரு கிளப்ல போய் உட்கார்ந்து இருக்கிற ஃபீல். அங்க ஏதோ நடக்குது. அவைபாட்டு பாட்டு பாடுறவ, அவைபாட்டு ஆராதிக்கிறவ, அவைபாட்டு பிரசங்கிக்கிறவ. யாருக்கோ நம்ம ஜாலியா ஒரு 3 மணி நேரம் ஏதோ ஒரு ஷோவுக்கு போன மாதிரி வந்து என்ன செஞ்சிருப்பாவன்னா உட்கார்ந்துருப்பாவ, குடும்பமா உட்கார்ந்து. அப்பதான் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாவ, அப்பதான் டீ குடிப்பாவ, அப்பதான் விளையாட்டு பொருள் வச்சு விளையாடுவாவ. அங்க ஒரு குடும்பமா உட்கார்ந்து பெரிய அமர்க்கலமே என்ன செய்யும், நடக்குமா இல்லையா? இவர்கள் எப்படி ஆண்டவரை தேட முடியும்? ஜெபிக்கிறவன் உள்ளம். நான் சொல்லட்டுமா, நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்க, நான் ஒரு வித்தியாசம் சொல்லட்டுமா? நீங்கள் ஜெபிக்கிறவங்க இருந்தா ஜெபம்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் உங்கள் காலில் கிடக்கிற செருப்பு தன்னால் கலன்றும்.
ஜெபம் ஒரு இடத்துல அது சின்னதோ பெருசோ, செத்த வீடோ நல்ல வீடோ கல்யாண வீடோ தன்னால கலரும். பெண்ணா இருந்தா தன்னால துணியை தூக்கி தலையில போட தோணும், தன்னால முக்காடு போட வரும். நல்லா ஜெபிக்கிறவனா இருந்தா தன்னால ஸ்தோத்திரம் வரும், தன்னால ஜெபம் வரும். அதனால எந்த ஊழியக்காரனையும் நம்ம இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. தீர்க்க தரிசிகளை ஒரு நீசனை போல தள்ளுவோமானால் அவன் ஐடலா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார்? தள்ளுவார். அப்ப நான் என்ன செய்து, இதெல்லாம் ஒரு கொஸ்டின் மார்க்கா வச்சுக்கோங்கண்ணே. சிறு வயது முதல் கீழ்ப்படியாமல் போனது ஒரு கொஸ்டின் மார்க். நான் எந்தெந்த தீர்க்கதரிசி எந்தெந்த ஊழியக்காரன் எப்படியெல்லாம் பேசினேன் வீட்டில் உட்காந்து ஒரு கொஸ்டின் மார்க். நான் வீட்டில் உட்காந்து பேசினா என் வீட்டின் நன்மைகள் எல்லாம் கெட்டு போகும். நான் கைடு வேலை செய்கிற இடத்துல உட்காந்து பேசினா வேலையின் நன்மைகள் கெட்டு போகும். படிக்கிற இடத்துல உட்காந்து பேசினா படிப்பின் நன்மைகள் கெட்டு போகும். எங்கே இருந்து எதை பேசினாலும் அது என்ன செய்யும்? கெட்டு போகும். ஏன்னா பேசின வார்த்தை. மூணாவதாக ஒன்று கீழ்ப்படியலை, 2 தீர்க்கதரிசியை கொன்னா. மூணாவது யோயாக்கீம் செய்த தவறு, வேதத்தை கிழிச்சு போட்டான். எதை கிழிச்சு போட்டான்? எரேமியா எழுதி கொடுத்த அந்த நிருபத்தை கிழித்து போட்டான். பைபிள்லையே உலகத்திலேயே மொத பைபிளை கிழிச்சது இந்த யோயாக்கீம். 36ஆம் அதிகாரம், எரேமியா 36ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. யெகூதி 3-4 பக்திகளை வாசித்த பின்பு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தையும் கணப்பில் உள்ள அக்கினியில வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினிகள். இந்த அதிகாரம் முழுக்க வீட்டிலே வாசித்து பாருங்க. 36ஆம் அதிகாரம். பாருக் என்கிற ஒருத்தன்ட்ட எரேமியா நிருபத்தை எழுதி அனுப்புறார். கர்த்தர் பேசின வார்த்தைகள் அப்படின்னு யோசியா ராஜா காலத்திலிருந்து இதுவரைக்கும் பேசின வார்த்தைகள் எழுதி வேதத்தை கொடுத்து அனுப்புறார். அதை கொண்டு உபவாச நாளில் ஆலயத்தில் வாசிக்கிறார். அதை கேட்ட சிலர் அதை கொண்டு வந்து ராஜாட்ட வாசிப்போம்னு சொல்லி ராஜாட்ட வந்து வாசிக்கிறாங்க. 4 பத்தி வாசிக்கல, 4 வரி வாசிக்கல. ராஜா நேராக போனால் ஒரு கத்தி எடுத்து ஒரு குத்துனா ஒரு கிளி கிழிச்சு அங்கே குளிர் காய்கிறதுக்கு எரியும்ல தீ, அதில் தூக்கி எரிஞ்சிட்டு சுவாலியை பார்த்து போயா. இவன் ஒரு சுவாலி கிடையாது, இவன் சொல்கிற வசனம்லாம் வாழ்க்கையில் நடக்கையா போகுது. தூக்கி கிழிச்சு எதை எறிந்தான்? வசனத்தை. தீர்க்கதரிசி எழுதி கொடுத்த வார்த்தை அல்லவா. இதெல்லாம் படி கீழ்ப்படியணும், இதுபடி வாழணும். ஆனால் அதை தூக்கி கிழிச்சு என்ன செஞ்சான்? எரிஞ்சான். கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளை ஐடல்ல, நான் அவனை முத்திரை மோதிரமா இராதபடி தள்ள வேண்டாம். அவன் ஐடல் நினைச்சல்ல, உன் பிள்ளை வளர்ந்துருவான், அவன் பெரிய ஐடலா இருப்பான், தேசத்துல உயர்ந்திருப்பான் நினைச்சல்ல, நான் வர்றேன், அங்க வந்து பாத்துக்கிறேன். யோயாக்கீன் எந்த தவறுமே செய்யாதவன். அவன் பேர் யெகோனியா, கர்த்தர் நிலை நிறுத்துவார் அர்த்தம். எந்த தவறுமே செய்யாதவன். தவறு செய்யாத ஒருத்தன் வாழ்க்கை உடைக்கப்பட காரணம் அவன் பெற்றோர் செய்த மிக பெரிய தவறுகள். ஏன் என் பிள்ளை வாழ்க்கை மேலாகலை? பெற்றோர் யோசிக்கணும். ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கை வளரலை? ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மையை காண முடியல? ஏன் என் பிள்ளைகள் வாழ்க்கையில் தோல்வி? நான் என்ன செஞ்சேன் ஆண்டவரே? நான் தீர்க்கதரிசனம் தர்ப்பமா என்னன்னா கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தூக்கி தூர எரிஞ்சேனா? ஏதாவது செஞ்சேனா? யோசித்து பாருங்க. சில நேரம் பைபிளை தூக்கி கோவத்தை, அந்த பைபிளை தூக்கிட்டு போனதான் என் வாழ்க்கை, தூக்கி எரிஞ்சிருவோம். ஆனா அந்த பைபிளை எரிஞ்சதுக்கு யார்கிட்ட கணக்கு கொடுக்கணும்? இது நம்ம கோபத்துல தூக்கி கிழிக்கல, நம்ம பைபிளை கிழிக்கல. இது ஒரு பைபிள். இந்த சபைக்கு போனேன், இந்த ஊழியத்துக்கு போனேன், இதுதான் அப்படி தூக்கி போட்ட பத்தியில கட்டில்ல டேபிள்ல. அதுக்கு யார்கிட்ட கணக்கு கொடுக்கணும்? ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். ஏன்னா இது கர்த்தர் தந்த வேதம், அவர் தந்த வசனம். இதை தூக்கி எறிய நமக்கு எந்த ஒரு அதிகாரமும் இதை தூக்கி எறிய அதிகாரம் இல்லை, தூக்கி விளையாட அதிகாரம் இல்லை. அப்போ என் பிள்ளைகள் வாழ்வு தோத்து போக ஏதோ ஒரு காரணம், நான் வேதத்தை தூக்கி எறிந்ததுனால. கர்த்தர் எச்சரித்த போது என்னை அதை தூக்கி தூர எரிஞ்சிட்டு நான் போனதுனால, கர்த்தரை பேசின போதிலும் அவருக்கு இடம் கொடுக்க மனம் இல்லாமல் போனதுனால யாக்கும் என் வாழ்க்கை தோத்துட்டே இருக்குது. எங்கள் பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், ஒரு யோயாக்கீம் செய்த தவறு அவன் எதிர்காலத்தையே உடைக்குமானால் நாம் செய்கிற சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையை உடைச்சிரும். நம்ம செய்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை உடைச்சிரும். நம்ம சின்னதா நினைக்கிறோம், இதில் என்ன இருக்குது. யோயாக்கீம் அவன் பிள்ளை ஐடல், அவன் பிள்ளை ஒரு நல்ல ஒரு சிறந்தவன், ஆனா அவன் விழ காரணமா இருந்தான். ஆனா ஆண்டவர் கைவிடல. பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் விசாரிப்பார். ஆனா அதே பிள்ளை கர்த்தரை சார்ந்து கொள்ளுமானால், அதே பிள்ளை கர்த்தரை பிடித்து கொள்ளுமானால், அந்த பிள்ளைக்கு ஒரு மீட்
மீட்பை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எந்த யோயாக்கீன் ஒரு ஐடலா இருந்தவன் தள்ளப்பட்டானோ அந்த யோயாக்கீனை கர்த்தர் அப்படியே விடல. பெற்றோர் செஞ்ச தவறுக்காக அவன் உடைக்கப்பட்டான், அவன் அடுத்த தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டான், சிறைச்சாலையில் தள்ளப்பட்டான். ஆனா கர்த்தர் அப்படியே அவனை விடல. அவன் அங்கிருந்து, நான் நினைக்கிறவன் தெய்வத்தை நோக்கி பார்த்திருப்பான், நான் என்ன தப்பு பண்ணேன் ஆண்டவரே, என் வாழ்க்கை ஏன்ப்பா கஷ்டப்படுது, என் பெற்றோர் செய்ததுக்கு நான் ஏன் கஷ்டப்படணும், என்ன ரட்சிக்க மாட்டீரா. அவன் ஜெபங்கள் அவன் வாழ்க்கை எப்படி மாத்துச்சு தெரியுமா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யூதாவின் ராஜாவாகிய 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மொராதாக் எனும் பாபிலோன் ராஜாவான வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடு அன்பாய் பேசி சிங்காசனத்தை தன்னோட பாபிலோனிலிருந்து ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி யோயாக்கீனுடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் மாறுது பாருங்க. அவன் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டான், அவன் கர்த்தரை பிடிச்சுக்கிட்டான். நான் பிள்ளைகளுக்கு சொல்றேன் ஒண்ணு, நீ கர்த்தரை பிடிச்சுக்கிட்டா கர்த்தர் உன்னை பலப்படுத்த வல்லவர். நீ கர்த்தரை பிடிச்சுக்கிட்டா உன்னை கர்த்தர் தூக்கி எடுக்க வல்லவர். ஐயா, என் பெற்றோர் ரட்சிக்கப்படல, என் பெற்றோர் இயேசுவை அறியல, என் பெற்றோர் சபைக்கு வரல, என் பெற்றோர் சரியில்லை, அதெல்லாம் மேட்டர். நீ ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டா. யோயாக்கீன் ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டான். அவன் ஐடலா இருந்தான், தள்ளப்பட்டவன். அவன் வாழ்க்கை தள்ளப்பட்ட போது அவன் கர்த்தரை பிடிச்சுக்கிட்டான். கர்த்தரை பிடிச்சுக்கிட்ட யோயாக்கீன் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பித்தார். மொரதாக் என்கிற ராஜா வந்தான், சிறைச்சாலையிலிருந்து தூக்கி எடுத்து தன் சிங்காசனத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சிங்காசனத்தை போட்டு அதுல உட்கார வைத்திருக்கிறான். அதுல பெயர் இருக்கு, இவன் யூதாவின் ராஜா, இவன் யூதாவின் ராஜா. ஆண்டவர் அவன் அங்க தூக்கினார். எந்த யூதாவின் ராஜாவும் ஆமே பாபிலோன்ல ராஜாவா இருந்தது கிடையாது. ஆனால் யோயாக்கீனை தேசத்தின் நடுவில் உயர்த்தினார். எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ அதே போல உயர்த்தி வைத்தார். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் ராஜ அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தான். மனம் திரும்புதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம் விழுந்த இடத்துல தூக்கி விடும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு திறமை இருந்துச்சு, தாளந்து இருந்துச்சு, எனக்கு நிறைய இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல, எல்லாம் விழுந்து போனது போல் இருக்கு, தடுமாறுறது போல் இருக்கு, ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, பிரசன்னத்துக்குள்ள வர முடியல நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க கர்த்தரோடு ஐக்கியமானா உங்களை திரும்ப கட்டுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஐக்கியமானா கர்த்தர் உங்களை கட்டுவார். நீங்கள் தேவனோடு சமாதானமானால் கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். யோயாக்கீனை கட்டினவர் நம்மையும் கட்டி எழுப்புவார். இந்த உலகத்தில் திரும்ப நம்மளை பலப்படுத்துவார். யோயாக்கீன் கர்த்தரோடு ஐக்கியமானார்.